ஸோ இந்த அக்கா சும்மாவே இருக்க மாட்டேங்குது. ஏக்கா சங்கீதாக்கா, உங்களுக்கு என்னதான்க்கா பிரச்சனை? எங்க அண்ணன் எங்க மகளிர் தினம் கொண்டாடிட்டு இருக்காரு, நீங்க இப்ப புதுசா ஒரு கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப என்ன, சென்னையில உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீடு இல்ல, கேஸ் முடிகிற வரைக்கும் உங்க வீட்டுக்காரோட வீட்டுல தங்கணும், அவ்வளவுதானே நீங்க கேட்டது? ஆமா, நீங்க தான் டிவோர்ஸ் கேக்குறீங்களே, அப்புறம் என்னத்துக்கு உங்களை அந்த வீட்டுக்குள்ள விடணும்? அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இல்லாத பணமா? லண்டன்ல பெரிய 7 ஸ்டார் ஹோட்டலே வச்சிருக்கீங்க, நீங்க நினைச்சா சென்னையில ஒரு புது வீடே வாங்கிடலாம். இப்ப புரியுது. அதாவது கேஸ் முடிகிற வரைக்கும் அபிஷியலி நீங்க தான் அவரோட பொண்டாட்டி. அப்ப இந்த கேஸ் முடிகிறதுக்கு இடப்பட்ட காலத்துல அந்த வீட்டுக்குள்ள தங்கி எங்க அண்ணனோட மனசை மாத்தி மறுபடியும் எப்படியாவது அவர் கூட சேர்ந்துட முடியாதா அப்படின்னு நீங்க ஏங்குறீங்க. அந்த ஏக்கத்துக்குலாம் எங்க அண்ணன் சான்ஸ் கொடுக்க மாட்டாப்ல. என்ன ஆனாலும் சரி, வி ஸ்டாண்ட் வித் விஜய். விஜயனுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். விஜய் பின்னாடி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. உங்களுக்குன்னு தமிழ்நாட்டுல யார் இருக்காங்க? ஈழத்துல பிறந்து இங்கிலாந்துல போய் செட்டில் ஆன உங்களுக்கு விஜயனோட பொண்டாட்டின்றதுனால மட்டும்தான் இவனால மரியாதை கொடுத்துட்டு இருந்தோம். நீங்க என்னன்னா விஜயன் கிட்ட ஜீவனாம்சம் கேக்குறீங்க. எனக்கு புரியுது, உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தனி வீட்டுல உங்களை போய் வாழ சொன்னாரு அப்படின்னு நீங்க தெளிவா அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருந்தீங்க. உன்னை கடைசி வரைக்கும் தனியா தவிக்க விடாம கண் கலங்காம வச்சு காப்பாத்துவேன்னு சொல்லி கட்டி கூட்டு வந்த புருஷன் 50 வயசு ஆக போற நேரத்துல தனியா தவிக்க விட்டு போயிட்டா, அப்ப ஜீவனாம்சம் கொடுத்தாது என்னை காப்பாத்து அப்படின்னு கேட்கிற உரிமை முழுக்க முழுக்க மனைவிக்கு இருக்கு. ஆனா அதுக்காகலாம் ஜீவனாம்சம் கொடுத்து எங்க அண்ணன் உங்களே உங்க பிள்ளையும் காப்பாத்தணுன்ற அவசியம் இல்லக்கா. ஏன்னா எங்க அண்ணன் ஆம்பளை. ஏதோ ஒரு பேர் தெரியாத ஆக்ட்ரஸ் விஜயண்ணாவையும் அவங்களையும் சேர்த்து சோசியல் மீடியால போஸ்ட் போட்டாங்கன்ற காரணத்துக்காக நான் மென்டலா சஃபர் ஆனேன்னு சொன்ன உங்களுக்காக நீ சஃபரான ஆயிட்டு போடி, நான் ஆம்பளை, என்ன யார் என்ன கேட்டுற முடியும்? இந்த வந்து இறங்குறேன் பாரு ஜோடியா அப்படின்னு உங்களால என்ன பண்ண முடியும்னு சொல்லாம சொல்லி காட்டி மேல்ச்சாவடிச்சதை தூக்கி பிடிச்சாரு பாத்தீங்களா எங்க அண்ணன். நாங்க அப்பவே பிளாஸ்ட் உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம். என்ன ஆனாலும் டிவிக்கே தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் போம், அந்த மேட்சிங்கான ட்ரெஸ்ஸை கேஷுவலா போட்டு வந்தாங்க அப்படிம்போம். கார்ல வரும்போது 2 பேரும் தனித்தனியா வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஆனா போகும்போது அந்த நடிகையோட கார் அந்த மண்டப வாசல்ல எதிர்பாராத விதமா பஞ்சர் ஆகி போச்சு. அதனால அவ்வளவு இறக்க மனசோட அவங்களையும் கூடவே கூட்டு போனாப்ல எங்க அண்ணன். அதனால சங்கீதாக்கா, எங்க அண்ணனை பத்தி பேசுறதை இதோட நிறுத்திக்கோங்க. நீங்க என்னதான் ஈழத்தமிழரா பிறந்தாலும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கூட கிடைக்காது, கிடைக்கவும் விட மாட்டோம். யார் ஐ ஸ்டாண்ட் வித் சங்கீதான் பேசினாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, அவங்க குடும்பத்தோட அசிங்கமா திட்டி அவங்க வீடியோவே போட விடாம பண்ணிடுவோம். அதுக்கும் மேல உங்களுக்கு எவனா சப்போர்ட் பண்ணி பேசினா ஏன்டா அடுத்த வீட்டு பெட்ரூமை எட்டி பாக்குற, அவனோட பர்சனல் உனக்கு எதுக்குடான்னு சொல்லி இங்க உங்களுக்கு நடந்திருக்க அநீதிக்கு ஒருத்தரையும் பேசக்கூடாதுன்னு வாயடைச்சு அதுக்கு நீதி கிடைக்க விடாம உங்களை அப்படி லண்டனுக்கு பேக் பண்ணி விட்டுருவோம். கடைசி வரைக்கும் நீங்க அந்த நீலாங்கரை வீட்டுல தங்கவே முடியாது. எங்க அண்ணன் மனசை மாத்தி அவங்களோட ஒண்ணு சேரணும் மட்டும் நினைச்சிடாதீங்க. எங்க அண்ணன் அதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாரு. எங்களுக்கு புரியுது, நீங்க மென்டலா சஃபர் ஆனு சொன்னதுல 1000 அர்த்தம் இருக்கலாம். நம்மளுக்கு 50 வயசு ஆயிருச்சு, நம்ம புருஷனுக்கு நம்ம மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் போயிருச்சோ, நம்ம உடலமைப்பு மாறிடுச்சோ, நம்ம அழகு குறைஞ்சிருச்சோ, நம்ம எந்த விதத்துல நம்ம குறை வச்சோம் அப்படின்னு 1000 விதத்துல நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் ஜஸ்ட் மூவ் ஆகுக்கா. அந்த ஜோடிக்கு என்னக்கா குறைச்ச? அவ்வளவு அழகா இருக்கு. உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிறேன், என்னோட காது பக்கம் செல்லங்கடி நீ கடிக்க இந்த வயசு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா?